வணக்கம் 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 வணக்கம். அரசியல் 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 எங்கு பிறந்தாலும் அந்த இனம் தமிழ்னா தமிழ், சிங்களம்னா சிங்களம், ஆங்கிலேயர்னா ஆங்கிலேயர், டொச்சண்டா டொச். இதில் மாற்றம் இல்லை. அது மாறினால் நாடோடி என்ற வரும். அடையாளம் தெரியாமல் அந்த சந்ததி புறக்கணிக்கப்படும். ஒரு பிரச்சனை ஒன்று வரைக்க புறக்கணிக்கப்படும். அல்லது நாடோடி என்ற இனத்துக்குள்ள வரும். சரி, ஒரு தமிழ் என்றபடியாக இங்கே இருந்தாலும் தமிழ் அரசியல் இன்னும் ஒரு தமிழ் இனத்தை பாதிக்கும். தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் வாக்களித்து கொண்டே இருக்கிறார். அதை பார்த்தால் யூரோப்பை விட பல மடங்கு வீட்டு வாசலுக்கு இருக்கும் என்ற உள்ள. கனடாவில் எல்லாம் ஃபுட் பேங்க்னு சினம் அப்படி பசின்னா ஒரு கியூவில் நின்று தான் ஃபுட் வாங்குது. அவர் என்னென்னா வீட்டை தேடி எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறதாம். சரி, வாக்களிக்கிறதுல ஒரு சுமார் ஒரு முஸ்பாத்தி ஒன்று சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், வீட்டில் தெரியுமா, இப்போ ஒன்றில் இருந்தால் தானே, ஒரு தண்ணி இருந்தால் தானே தண்ணியை கொடுக்க இயலும், சந்தோஷம் இருந்தால் தானே சந்தோஷம் கொடுக்க இயலும். வீட்டில் கூட அப்பா அம்மா இந்த பிள்ளைகளுக்கு வாக்களிக்கிறார். நான் சைக்கிள் வாங்கித்தரேன் ஒன்று தர கல்லாக்கில் இல்லை. ஆனால் ஒரு சந்தோஷத்துக்கு ஒரு சொல்கிறது, பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்கிறது. கல்லாக்க இருந்தால் தானே வரும். இப்போ தமிழ்நாட்டுக்கு கல்லாக்கில் இல்லாமலே அவர் வாக்களித்து கொண்டு ஒரு விளையாட்டுத்தனம். அந்த விளையாட்டு ஈழ தமிழ் மக்களை பாதிக்கும், தமிழ் இனத்தை பாதிக்கும். அதை விட உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், யாரையும் நம்ப வேண்டாம். முதல்ல அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம், வழி அமைக்கலாம். ஆதி மொழியான தமிழ் இப்போ நாங்கள் கதைக்கிறோம். எங்களோட ஜெனரேஷனில் புலம்பெயர்ந்த மக்கள் யோசிச்சு பாருங்க. உங்களோட பிள்ளையோ எந்த பிள்ளையோ தமிழ் எழுதி இப்போ நான் கதைக்கிற போல கதைக்காது, எழுதாது. இப்போ எங்கட ஜென்ரேஷனோட தமிழ் புலம்பெயர்ந்த இடத்துல அழியுது. அங்கால இலங்கையில இந்தியாவில் தான் இருக்குது. அங்கே அரைவாசி அழிஞ்சிடும். இப்போ ஆங்கிலத்தை நோக்கி போயினும் இலங்கையில் சிங்களம் தெரிஞ்சாதான் என்று சொல்லி வேலை இருக்கிற சொல்லி சிங்களத்தை நோக்கி போவினோம். சரி, அந்த ஆதி மொழி அழியாமல் இருக்க அடையாளம் உங்களோட சந்ததிக்கு நீங்கள் விட்டுட்டு போயிருக்க ஆதி மொழி தமிழ் மொழிக்கு நாங்கள் ஒரு தேசமோ பாலவரமோ தீவோ ஒன்றை காணலாம். அதை விட அனைத்து உயிரும் பசியாறு இன்புற்று வாழ்ந்து மடிய மனிதராகிய நாம் வழி அமைப்போம் என்று சொன்னால் வழி அமைக்கலாம். தமிழராகிய நாம் வழி அமைப்போம். வழி அமைக்கிற வழி சொல்லித்தாரன். அந்த வழி அமைக்க ஆதிமொழி தமிழுக்கு ஒரு உலகத்தால் ஒரு பரிசாய் ஒன்று பெற்றுக்கொள்ளலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஜூத இனத்துக்கு 2000 வருஷத்துக்கு முதல் இருந்ததாம் பேருந்து உலகத்தால் கொடுக்குறாங்க. இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அதையும் அவங்கள ஜூதரை நீங்கள் பெருசாக ஒன்று நினைக்க வேண்டாம். எல்லாரும் இப்போ இருக்கிற எல்லாம் மனிதர். காட்டுக்கு இருக்கிற ஒரு மனிதரை நீங்கள் கொண்டு ஒரு குழந்தைய கொண்டு எஜுகேஷன் கொடுத்து இதென்றால் அந்த குழந்தை டாக்டராயோ விஞ்ஞானியாயோ வரலாம். எல்லா மனிதரும் சமம். அங்கே ஒருத்தரும் தாழ்ந்தவனும் இல்லை உயர்ந்தவனும் இல்லை. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த யூத இனம் நீங்கள் உயர்ந்த ஒன்று சொல்ல வேண்டிய இடம் இல்லை. கொஞ்சம் அறிவால் யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், ஒரே விஷயத்தை மந்திரம் போல தியானம் போல அந்த சிவத்தில் நின்று இப்படி 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 என்று சொல்லி கொண்டிருக்கிறது. அதை பிள்ளைகளுக்கு சொல்ல ஒன்றை திருப்பி 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 சொல்ல அதை என்ன செய்யும்? அது அப்படியே வரும். எங்களுக்கு தமிழருக்கு இந்த ஜெனரேஷனோட நீங்கள் என்ன மந்திரமோ ஒரு மதமோ கலாச்சாரமோ ஒன்றுமே இல்லை. முந்தி மாவீரர் தினம் ஒன்று சொல்லி சரம் அப்படியே அப்படியே அமைதியாக இருக்கும். அது போயிட்டுது. ஒன்றுமே இல்லை. அப்படியான இனம் ஈஸியாக அழிஞ்சிடும். ஒன்றை திருப்பி அதான் அந்த ஜூத இனத்தில் அங்கே அவன் பெரிய ஆள் ஒன்றும் இல்லை. அவங்கள பார்த்தா அவங்க ஒரு மனநோயாளிகள் போல இருக்கும். அவங்களோட வரலாற்றை பார்த்தால் அதால் தான் வேறு இனத்தால் அடிக்கடி அவங்க அழிக்கப்படுறது. மனநோயாளியான ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொல்லி அதை இதான் பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்குறது. அதை சொல்லி கொடுக்க அதை என்ன செய்யும்? இந்த குழந்தையில தான் அந்த பிள்ளை அப்படியே அது இந்த காலத்தில் மனிதரோட மனிதர் ஒத்து போகக்கூடிய உலகமாக இருக்குது. அதால் இப்போ வேறு நாடுகள் சைனா ரஷ்யா வேறு இனங்கள் எல்லாரும் வளர்ச்சி அடைஞ்சபடியாக மனிதர் என்று நாங்கள் நினைக்கணும். நாங்கள் மனிதர்கள். சரி, இந்த விஷயத்துக்கு வருவோம். தமிழராகிய நாம் எப்படி வழி அமைக்கலாம்? நாங்கள் கதைக்கிற தமிழ் யாருக்கு விளங்கும்? தமிழ் ஈழத்தில் விளங்கும். தமிழ் ஈழத்திலேயும் ஒரு உச்சரிப்புகள் இருக்குது. அதில் யாருக்கு விளங்கும்? வடக்கில் விளங்கும். இது அதில் சுத்தமாக யாருக்கு விளங்கும்னு சொன்னால் நாங்கள் கதைக்கிற தமிழ் யாழ்ப்பாணத்தில் விளங்கும். யாழ்ப்பாணத்தில் இருந்து ஆரம்பித்து உலகத்தை இலங்கையை மாற்றி அப்படியே இலங்கையிலேருந்து தீயா உலகத்துக்கு பரவி உலகத்தையே மாற்றுவோம். அரசியலை அமைப்பை மாற்றுவோம். பாருங்க, வயது கிழவன் ரம்மன் ஒரு கிழவன் நம்ம விஷயத்துக்கு வருவான்.
அதுக்கு சொல்கிறேன் வயசு வந்த கிழவன் அவனுக்கு வந்து 80 வயசுன்னா அவனுக்கு இவ்வளவு டேப்லெட் எடுக்கிறேன் ஒரு காலம் ப்ரெஷரில் வந்து குழந்தைகளை கூடி போட்டு ஈராலில் 160 குழந்தை கூட்டு போட்டு அது உங்களுக்கு எவ்வளோ வாழ்க்கை காலம் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு. ஒரு கிழவன் வந்து இப்படியான முடிவு எடுக்கிறாங்க. அப்போ உலகத்தையே மாற்றணும். சரியா, உலகத்தையே மாற்றணும் சொன்னால் இப்படி 65 வயசுக்கு மேலே அது வந்து பேருந்து தீர்மானம் வரும். 65 வயசுக்கு மேலே அரசியலில் இருக்கக்கூடாது. என்ன 108 பிரச்சனை இருக்கும், இருக்கக்கூடாது. 65 வயசுக்குள்ளே என்னோட அதை ஒப்படைச்சிட்டு போயிடணும். யாழ்ப்பாணத்துலேருந்து மாற்றணும். எப்படி மாற்றுறேன்னு சொன்னால், பெண்கள் தயவு செய்து கேளுங்கள், தயவு செய்து நான் சொல்கிறேன், குழந்தையை நீங்கள்லாம் பெற்றெடுக்கிறீர்கள். பெற்றெடுத்த உடனே அந்த குழந்தைக்கு உணவு என்ன வேணும்? உணவு, சாப்பாடு, உடுப்பு, உறவுகள், இருக்க இருப்பிடம், படிக்க ஒரு படிப்பு, ஏதாவது மருத்துவம், பாதுகாப்பு, ஒரு வெளியில் போயிட்டு வர பாதுகாப்பு அந்த குழந்தைக்கு வேணும்னு சொன்னால் யார் அதுக்கு பொறுப்பு? தாய். அப்போ உங்களோட கையில் இந்த உள்ள இயற்கை வந்து உங்களோட கையில் பொற்காலம் தந்திருக்கு. உங்களோட கையில் வாக்கு தந்திருக்குது. நீங்கள் யாருக்கு வாக்கு ஆணும் பெண்ணும் கிட்டத்தட்ட சரிக்கிச்சமன் இருக்குது. அப்போ வந்து உங்களோட யாருக்கு வாக்களிக்கிறீங்களோ அவையெல்லாம் ஆட்சிக்கு வருவினோம். அப்போ உங்களோட கையில் வாக்கை வச்சு கொண்டு நீங்கள் ஏன் இப்படி நீங்கள் இல்லை உலகத்தில் எல்லாரும் திண்டாடினோம். எல்லாம் உலக மாற்றம் கொண்டு வர யாழ்ப்பாணத்திலேருந்து ஆரம்பித்து இதை கொண்டெல்லாம் இதை கேட்க செவிட கேட்க கிடவன ஒற்று ஆளுக்கு செவ்வனை விளங்கினால் போதும். இந்த யூடியூப்காரர் எல்லாரையும் வந்து என்ன செய்கிறாங்கன்னா காசு கொடுத்து கதைக்க வைக்கிறாங்க. அதே போல் நான் இப்போ சொல்கிற விஷயத்தையும் நீங்கள் யாரும் காசு வளம் உள்ளாக்கள் என்ன செய்யணும்னா இந்த யூடியூப்காரரை பிடிச்சி யாராவது பிடிச்சி இந்த கதைக்கிறாக்களை கொடுத்து காசை கொடுத்தாது இதை செயற்படுத்த வைங்கோ. மாதமாக காசை கொடுத்தாது செயற்படுத்த வைங்கோ. அப்படியும் செய்யலாம். சரியா, நான் காசு இருந்தால் அந்த காசை நான் செய்துட்டு போயிடுவேன். சரியா, என்ன மாதிரின்னு சொன்னால் பொம்பளைன்ற கையில் வாக்கு இருக்குது. நாங்கள் எப்போ வந்து பாசிட்டிவ் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். என்ன நடக்குது இப்போ வந்து இதில் வந்து கூடி இப்போ பூமி வந்துட்டா நம்பிட்டு ஓடணும். பூமியாச்சி வந்துட்டா அப்போ என்ன நடக்குது? இப்போ வந்து ஓகே பீஸ்ஃபுல்லாக இருக்குது, கதைக்கக்கூடியாக இருக்குது. இப்போ என்ன இருக்குது, என்ன நடக்குது, அவ்வளோதான் உண்மை. சட்டிக்கு இருக்கிறான் ஆப்பையில் வருமன்ற போல் என்ன சட்டிக்கு இருக்கோ அதான் பாருங்க. இப்போ என்ன இருக்குது? ஜனநாயக உலகம். வாக்கு வந்து யாரை மக்கள் தேர்ந்தெடுக்கிறது. அப்போ எல்லார்ட்டுக்கும் வாக்களிக்கிற உரிமை இருக்குது. ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. பெண்களுக்கு அந்த இதால் வந்து பாதிக்கப்படுறதா இப்போ நடக்கிற சண்டைகள், உலகத்தில் நடக்கிற சண்டைகளால் உக்ரைன், ரஷ்யா, அது இது ஈரான் பாதிக்கப்படுறதா ஆம்பளையில் போய் அடிபட்டுட்டு செத்துட்டு போகலாம். அடிவடையக்க ஒரு சும்மா ஒரு உஷாலாயும் இருக்குது அடிவடையக்கில். சரியா, அதால் போய் பாதிக்கப்படுற பெண்கள், குழந்தை, சாப்பாடு, அது இது அது அப்படின்னு சொல்லி நிறைய மனோயியல் பிரச்சனை, அது இதுன்ட்டு நிறைய பிரச்சனை. இதை வந்து தீர்க்கலாம். எப்படி தீர்க்கலாம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கிறது. யாழ்ப்பாணத்தில் கணக்கு பாருங்க, கூகுள் அடித்து பாருங்க. ஒரு 10-12 லட்சம் சனம் பெறும். ஒரு 2-3 லட்சம் பெண்கள் ஒன்றுபட்டாலே போதும். பெண்கள் ஆண்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாது. இதில் முதலாவது பெண்கள் கையில் வாக்கு இருக்குது. பெண்ணுக்குத்தான் ஒரு பெண்ணை தெரிஞ்செடுத்து பெண்ணை வாக்கு செலுத்தணும். முதலாவது படி முடிஞ்சுது. இதை வந்து நீங்கள் உங்களுக்கு யாராவது விஷயம் விளங்கிட்டு சொன்னால் யாராவது கதைக்க தெரிஞ்ச ஆட்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில், ஸ்ரீலங்காவில் எங்கேயாவது கதைக்க தெரிஞ்ச ஆட்களுக்கு காசை கொடுத்து கதைக்க பண்ணுங்க. கதை சம்பளம் போல கொடுத்து இதைத்தான் கதை அனைத்திலும் பசியாரி விட்டு வாழ்ந்து மடிக்கணும். பெண்கள் வந்து பெண்ணுக்கு தான் வாக்கு செலுத்தணும். அரசியல்வாதி, அந்த பெண் வந்து அரசியல்வாதி சொத்து கணக்கு அசையும் சொத்து அசையா சொத்தை அரசிடம் ஒப்படைத்திட்டு வரணும். எப்படி என்று சொன்னால், நான் பிளவிட்டால் அடுத்த அரசு வந்து அவ்வளோத்தையும் எடுத்துடலாம். எப்படியும் அடுத்த அரசு வந்து எடுத்துருவோம். அப்போ பணக்காரர்கள் வரமாட்டோம், காசாக உள்ளாக்கள் வரமாட்டோம், புகழாக உள்ள வரமாட்டோம், கைவர்கள் வரமாட்டோம், பொதுவாக விட்டுடுவோம். அப்போ பெண்கள் பெண்ணுக்கு வாக்கு செலுத்தணும். அந்த பெண்ணுக்கு சொல்லணும் சொத்து கணக்கு அரசிடம் ஒப்படைத்து விட்டு மக்களுக்கு நம்பிக்கையாக பணி செய்ய முன்வர முன்னெழுதி வச்சுட்டு வான்னு சொல்லி யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கணும்னா பெண்கள் கட்சி ஒன்று இருக்கும். அப்போ ஆம்பளைகள் வந்து இப்படி வந்து பெண்களுக்கு சப்போர்ட் போனால் ஆம்பளையில் வந்துடுவாங்களா அம்மாவாதம் அது இது சும்மா பொறுப்பு இது தாங்களும் யூரோப் போல் இருக்கணும். இங்கே பாருங்கள், யூரோப் வந்து இனத்தை பெருக்க சொல்லிவிட்டு ஆம்பளை சண்டை பாலில் இருக்கிறோம் கூடுதல் பாகம் அரசாங்கம் தான் பார்க்குது. அப்போ வந்து ஆண்களுக்கு சும்மா ஆண்களும் வேறு பெண்கள் கட்சி வேறு. பெண்கள் கட்சி வந்த உடனே என்ன நடக்கும்? பெண்கள் உணவு உறவுகள் கல்வி மருத்துவம் பாதுகாப்பு பிள்ளைக்கும் தாய்க்கும் கிடைக்கணும் சொல்லி என்ன செய்வேன்? சட்டங்களை கொண்டு வருவினோம். அது உடனே கிளிநொச்சி மில்லது வடக்கு மர கிழக்கு மர சிங்கள மக்கள் வந்து நல்ல மண்டை ஏற்றுக்கொண்டு இலங்கை எல்லாம் தீயா மாறி இலங்கை ஜனாதிபதி உட்பட அமைச்சர்கள் சொத்து கணக்கை அரசிடம் படுத்தி விட்டு மக்களுக்கு நம்பிக்கை பணி செய்ய முன் வரணும். இலங்கையில் இப்படி வந்துட்டாமன்றோன்னா இலங்கையில் தீயா பிறவி உலகம் எல்லாமே மாறி அமைதி சாந்தம் சமானம் சந்தோஷமாக நிம்மதி உலகம் எல்லாம் பெறட்டும். உணவு உறவு கல்வி மருத்துவம் பாதுகாப்பு உலகத்தில் அத்தனை மக்களுக்கும் பெற
வரட்டும், நல்லாட்சி வரட்டும், பெண்கள் ஆட்சி வரட்டும், அமெரிக்காவிலேருந்து எல்லா உலகமே மாறி இந்த ஏற்றத்தாழ்வு ஒருவன் மேலே மாடியில் இருக்க ஒரு கீழே பிச்சை எடுத்து கொண்டு இருப்பான். அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் கொஞ்சம்